அல்லேலூயா. அவர் துதிப்போரை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறது. ஆண்டவரே, நான் நெறிந்த நாணலை போல தான் ஆண்டவர் இருக்கிறேன். மங்கி எறிகிற திரியை போல தான் எரிஞ்சிட்ருக்கேன். என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், சில நிர்பந்தங்களுக்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த போராட்டத்தை என்னால் தாங்கவே முடியல ஆண்டவரே. இந்த போராட்டத்திலேருந்து நான் எப்படி கடந்து போவேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் உண்மை விசுவாசித்து வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை மட்டுமே விசுவாசிக்கிறேன் அப்படின்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமல் என் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் ஆண்டவரே. நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன். உண்மை மட்டுமே நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு வழியே இல்லை, வேறு எந்த ஒரு உதவியும் இல்லை, எனக்கு ஒத்தாசையும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. நான் உங்களை மட்டுமே தான் ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். இன்று கர்த்தர் உங்களுடைய திரியை பலத்த காரியமாக எரிய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்று உங்கள் திரியை பலமாக எரிய வைக்க போகிறார். அல்லேலூயா. மங்கி எறிகிற நாணலை போல இல்லை, மங்கி எறிய திரியை போல இல்லை. கர்த்தர் உங்களை பலமாக எரிய இன்று வைக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்று செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் சாத்தான் கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். வேதம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை என்ன பண்ணுவேன்? போற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா வேதம் சொல்லுகிறது. மங்கி எறிகிற தீய போல இல்லை, நீங்கள் சுடர் விட்டு எறிகிற தீய போல இருக்க போறீங்க. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை ஒரு நாளும் பிசாசு கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒப்பு கொடுக்க நீங்கள் தவறே செஞ்சாலும், ஆபிரகாம் செஞ்ச மாதிரி மிஸ்டேக்கே இருந்தாலும் மிஸ்டேக்கை சரி பண்ணி அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தியிருக்கார்.